next வந்து நம்ம difference of proportion. இப்போ single proportion பார்த்தோம். next difference of proportion. ப்ராப்ளம் ரீட் பண்றேன், எல்லாரும் கவனமா பார்த்துடுங்க. Example 72. Before an increase in excess duty of 800 people out of 1000 sample were found to be tea drinkers. After the increase in duty, 800 people were tea drinkers in a sample of 1200 persons. Find whether there is a significant decrease in the consumption after the increase excess duty at 1% level of significance. இதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதா? நோ, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பாத்துக்க. They have taken 800 peoples as a sample. இது எப்ப நடந்தது இந்த சம்பவம்? Before increase in excess duty. எல்லாரும் கொத்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி 800 peoples சாம்பிள் எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் தட், சாரி 800 people சாம்பிள் எடுக்கிறது, 100 people சாம்பிள் எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் தட் 800 peoples ஆர் டீ ட்ரிங்கர்ஸ். தெரியுதா? 1000 peoples என்ன எடுக்கிறோம்? சாம்பிள். அவுட் ஆஃப் தட் 800 peoples ஆர் டீ ட்ரிங்கர்ஸ். எப்போ ஒர்க் வந்து நம்ம நார்மலா இருக்குது, பெரிய ஹெவி ஒர்க் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஆஃப்டர், எல்லாம் புக் கரெக்டா பாத்துங்க. ஆஃப்டர் இன்க்ரீசிங் இன் டியூட்டி, இன்க்ரீஸ் ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஓவர்லோடு. சாம்பிள் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 1200 எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் தட் எத்தனை பேர் டீ ட்ரிங்கர்ஸ் இருக்கிறாங்க? 800. ஒர்க் நடக்கும்போது என்ன செய்யறாங்க? டீ குடிக்க போயிருவாங்கல்ல, அது எத்தனை பேர்? 800 பேர். பட் நார்மலா ஒர்க் இருக்கும்போது என்ன ஆகுது? 1000 சாம்பிள், 800 டீ ட்ரிங்கர்ஸ். இப்போ கொஸ்டின் என்னன்னு பாரு. Find whether there is a significant decrease in the consumption after the increased excess duty. அப்படின்னா என்ன மீனிங்? டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டீ குடிக்கவனுக்கு இன்னைக்கு கம்மியா இருக்கா? டீ குடிக்கலாம் டைம் இருக்கா? இல்ல, ஒர்க் தானே செய்யணும். அதை தான் கேட்கறாங்க. தெரியுதா? சரி, இப்போ பாத்துக்க. ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் டயகிராம், we have to draw the diagrams for two samples. ஃபர்ஸ்ட் பாரு, ஒரு பாப்புலேஷன். ஒர்க்கர்ஸ் மேபி 1 lakh இருக்கலாம், இல்லைன்னா 10,000 இருக்கலாம். லார்ஜ் சாம்பிள் தான். நல்லா பாரு, இது வந்து பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் P1, அது என்னன்னே நமக்கு தெரியாது. தெரியுதா? சரி, சாம்பிள், they are taking sample 1000 peoples in 1000. இது எப்போ? before increasing duty, before increase excess duty. It's for our understanding. University exam la idella eluvum illa, it's for our understanding. N1 equal to 1000 peoples. adula nalla ketuga. Proportion, sample proportion. Out of 1000 people, how many people went for the tea drink? டீ குடிக்க எத்தனை பேர் போயிருக்கான்? 800. சோ இத வந்து எடுத்து சொல்லு கால்குலேட்டர்ல. 0.8. சரிதா? That means 80% people went to drink tea in between work hours. In between work hours, because normal works only they are provided, company or manager providing normal work. அடுத்து நல்லா பாரு. After increasing, நல்லா பாரு, after increasing excess work. அதுக்கு எதுக்குமே டைம் கிடையாது, செல்போன் பார்க்க டைம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த after increasing excess work, after increasing excess work. இப்போ பாரு, இதுல பாப்புலேஷன் நமக்கு என்னன்னு தெரியாது, அது P2 இருக்கட்டு. ஓகே, அது நமக்கு தெரியாது. பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் சாம்பிள் வச்சு கன்க்ளூஷனுக்கு வரோம். we have come to conclusion with the help of the sample. எல்லா பாடமும் சாம்பிள் தான் வச்சு எடுப்போம். சரிதா? சரி, நல்லா பாரு. N2 எத்தனை பேர் எடுக்கிறோம்? ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ண பிறகு எத்தனை சாம்பிள் எடுக்கிறோம்? 1200. சோ அதுல ப்ரொபோர்ஷன் T
டீ குடிக்க போறவங்களுக்கு ப்ரொபோர்ஷன் யாரு டீ கன்சியூம் பண்றவங்களுக்கு ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குது 1200 எத்தனை பேரு 800 சோ போட்டு பாரு 0.667 நம்ம வந்து இத பார்த்த உடனே சார் இங்க வந்து 80% வந்து நம்ம ஒர்க் கொடுக்காம இருக்கும்போது டீ குடிக்க போறாங்க. But if you give excess work, the ratio decreasing, that is 66.7% only consuming tea. உடனே கன்க்ளூஷன் போட்ட கூடாது இதுதான் கிரேட்டர் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்கா டீ குடிக்க என்ன ஆயிட்டா அதுல என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க decreasing whether tea consumers are decreasing when workload increasing. ஓகேவா workload increase பண்ணும்போது டீ கன்சியூம் பண்ணவன் டிக்ரீஸ் ஆயிருக்கானான்னு கேக்குறாங்க. கரெக்டானா சரி but they are taking only the sample with the help of sample we have to use test statistics finally we have to conclude to the conclusion rough conclude பண்ண கூடாது. ஓகேவா இங்க பார் first null hypothesis step 1 null hypothesis always we have to take how we have to take there is no significant difference between the P1 and P2 sorry before increase excess duty and after increase excess duty the tea consumers are equal அப்படின்னு எழுதினாலும் போதும் the tea consumers are equal before increasing duty and after increasing duty ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கான். அப்படி ஒர்க்க நிறைய கொடுத்தாலும் ஒரே லெவல் பர்சன்டேஜ்ல தான் டீ குடிக்க போறான். ஒர்க் நார்மல் ஒர்க்னால என்னதான் ஒரே பர்சன்டேஜ் டீ குடிக்கணும் மாற்றவே முடியாது. தண்ணி அடிப்பான்ல ஒர்க் அதிகமா கொடுத்தா என்ன செய்வான் இதுக்குள்ள வச்சுட்டு என்ன செய்வான் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் இடையிடையா குடிச்சிட்டே இருப்பான். ஸ்மோக்கர்ஸ் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் குடிச்சிட்டே இருப்பான். சில பேர் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் ட்ரிங்கிங் இன்க்ரீஸ் ஆயிரும் ஸ்மோக்கிங் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆயிரும். தெரியுதா ஒர்க் ஹெவியா இருக்கு வாயில ஊதிக்கிட்டே இருப்பான். தெரியுதா இப்படி நம்ம ஸ்மோக்கர்ஸ் டீ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு என்னதான் ட்ரக் அடிக்ட் தான். தெரியுதா ஒரு நாள் ஃபுல்லா வாட்டர் பதிலா டீ மட்டுமே குடிக்க முடியுமா லிவர்லாம் போயிடும். தெரியுதா தட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ட்ரக் அடிக்ட் ட்ரக்ஸ் தான் ஒரு ட்ரக்ஸ் தான். டீ காஃபி தட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ட்ரக்ஸ். ஓகே சரி ஓகே நம்ம அதெல்லாம் போண்டா நம்ம சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இடத்துல இப்போ வந்து மேக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் only going on. So catch not there is no significant difference there is no இப்படி எல்லாம் உனக்கு எழுத தெரியல சார் அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம் இப்படி போட்டுரு P1 equal to P2 பாப்புலேஷன் ரெண்டுமே சேம் தான். இது எதை மீன் பண்ணுது ப்ரொபோர்ஷன் டீ டேக்கர்ஸ் இதோட பர்சன்டேஜ். இது வந்து என்னது P2 எதை மீன் பண்ணுது இந்த லெவல் ஆஃப்டர் இன்க்ரீசிங் டியூட்டியோட டீ டேக்கர் ஆர் டீ கன்சியூமர்ஸ் பர்சன்டேஜ். ஓகே சரி கட்சி நாட் இதுல கேர்ஃபுல்லா டீல் பண்ணும் இதுல ஒண்ணு வேண்டாம் சிம்பிள் தான். ஆஃப்டர் நம்ம என்ன क्वेश्चन பாரு ஆஃப்டர் இன்க்ரீசிங் எக்ஸஸ் டியூட்டி டீ டேக்கர்ஸ் ரேஷியோ இன்க்ரீசிங் ஆர் நாட் அததான் அவங்க இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. சரி டிக்ரீசிங் கொடுத்திருக்காங்க. After increasing excess duty, tea takers ratio decreasing. அப்படிதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுல எப்படி போடலாம் P1 இது வந்து என்னது before increasing excess duty. சரிதா after increasing excess duty வரும்போது before உள்ளது என்ன ஆகுது எது குறையுதுன்னு போட்டுருக்குது P2 புக்ல தப்பா போட்டிருக்காங்க. சரிதா டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எது டிக்ரீஸ் ஆகுது P2 level என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. P2 என்ன மீன் பண்ணுது tea consumers in second population percentage of tea consumer in second population. P1 என்ன மீன் பண்ணுது tea consumers of first population workload increase பண்ணும்போது எது டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க P2 டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. அது asks whether in the after excess duty whether the decrease tea consumers decreased அப்படினா क्वेश्चन இருக்கு. சரிதா இது work வந்து increase இது work tea consumers decrease இதான் क्वेश्चन. சோ அததான் நம்ம மீன் பண்ணணும். சரிதா அப்ப work நார்மலா இருக்கும்போது இவன் ஹை ஆட்டும் இவன் என்ன ஆகும் கம்மியா இருக்கணுமா அப்படினா क्वेश्चन. சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் 2
உன்னோட புக்ல அதை தப்பா கொடுத்துருப்பாங்க. P1 less than P2 இருக்கும், அதை கரெக்ஷன் பண்ணிக்க. P1 greater than P2. ஓகேவா சார்? நான் இப்படி மாத்தி போட்டா என்ன ஆகும்? ஆன்சர்லாம் சேமா வரும். பிகாஸ் இட் வில் ஹெல்ப் ஃபார் டேபிள் வேல்யூ ஒன்லி. சரிதா? என்னது சிங்கிள் டைலா டூ டைலா செக் பண்றது. அப்ப என்னது சிங்கிள் டைல், சிங்கிள் டைல். இன்னும் மீதி எல்லாம் ஃபார்முலா தான். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ், டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம ஃபார்முலா, நான் ஃபார்முலா தந்திருக்கேன் பாரு எல்லாம். Z equal to two population proportions given means small p1 minus small p2. samples மட்டும் தான் எடுக்கிறோம். root of pq, இது capital P capital Q, 1 by n1 plus 1 by n2. This is a formula. So what is a capital P? Capital P we have to find. எப்படி அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுருக்கோம் பாரு. n1 p1 plus n2 p2 divided by n1 plus n2. So இதை கால்குலேட் பண்ணிடுறோம். What is n1? 1000. What is p1? 0.8 plus what is n2? 1200. What is p2? 0.667 divided by n1 plus n2. 1000 plus 1200. சரி, இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கேபிட்டல் P ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 0.724. புக்கையும் செக் பண்ணிடுங்க. புக்ல அதே ஆன்சர் வருதா? சம்டைம்ஸ் புக்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கும். 723 ஓகே, நோ ப்ராப்ளம். இதை எடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன இதுல அப்ளை பண்ணிக்க. Z equal to what is P1? What is P1? 0.8 minus what is P2? What is P2? What is P2? 0.667 divided by root of what is capital P? 0.724. So capital P 0.724 அப்படினா what is capital Q? ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, P plus Q equal to 1. Q equal to 1 minus P. 1 minus what is capital P? 0.724. So what about the Q value? Q value என்னது? 1 minus போட்டு சொல்லு. 1 minus 0.724. 0 points still பண்ணுங்க. லாஸ்ட்ல பண்ணிடு. சோ இதோட வேல்யூ என்னது? 0.276. சோ இந்த இடத்துல 0.276 போட்டு விட்டு 1 by n1 1000 plus 1 by n2 1200. So இத கால்குலேட் பண்ணி சொல்லு. எல்லாம் இத கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டில் பண்ணுங்க. ஏய் கீழ இருக்குல. So this is a test statistics. Next step எத்தனை வருது? step 3. step 3 table value. Here did they give level of significance? Alpha தந்திருக்காங்களா? No, in our question paper they didn't give level of significance. So we have to take defaultly 0.05. Degrees of freedom infinite. Why? Because it is the large sample. Sample என்ன இது? Greater than 30 வந்தாலே அது எங்க வந்துரும்? That will come under the large sample. So degrees of freedom infinite. Z alpha degrees of freedom infinite. Z 0.05 infinite. So இதோட வேல்யூ நம்ம டேபிள்ல நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதுதானா? அதே தான் வரும். சோ சொல்லு பாப்போம். இது என்ன டைல் டெஸ்ட் தந்துருக்காங்களா? What is level of significance? 1% level of significance.
1% level of significant. அப்படின்னா என்ன மீனிங்? 0.01 degrees of freedom infinite. So அந்த புக்கை கொண்டா நான் உனக்கு டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லி தரேன். எல்லாம் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஒன் டைல்டு ஏரியா. ஏன்னா இது வந்து நல்லா பாரு, சிங்கிள் டைல் less than greater than வேர்ஸ் வருது. So it will come under this single tile. Student t test table level of significance 0.01 degrees of freedom infinite 2.326 தானே. This is a table value. Final step, step 4, conclusion. Compare these two values. Which one is the greater? Another test statics is greater than table value. So என்ன பண்ண போறோம்? டேபிள் வேல்யூ சின்னதாகி போச்சு. If table value greater only, we have to accept H naught. Otherwise என்ன செய்யணும்? Reject H naught. அப்ப எது accept ஆயிரும்? H1. excess duty கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகி போச்சு? Tea consumer rate decreased. Consumer of tea takers decreased. Okay. சரி. So reject H naught. Accepts H1. நல்லா நீச்சா அடிக்க. ஸோ நம்ம இந்த அல்டர்னேட்டிவ் அக்செப்ட் ஆயிருக்கு. ஸ்டாப் பண்ணுங்க.